ஹரிவோம் மகா காளி. மடப்புரம் காளியம்மன் ஆலயத்தினுடைய காவலாளியாக பணி செய்து வந்த அஜித் குமாரனுடைய கொடூர மரணத்திற்கு பிறகு காட்சிகள் மாறும். காளி களமிறங்கிவிட்டால் கடும் தண்டனைகளை சம்பந்தப்பட்டவர்கள் எதிர்கொள்வார்கள் எனும் கருத்தை முந்தைய வீடியோவில் பதிவு செய்திருந்தோம். அந்த அப்பாவி அஜித்குமாரை குற்றவாளி என புகார் கொடுத்த அந்த பெண்மணி நிகிதா இருக்கிறாளே, அந்த பெண்மணி மீது எண்ணிலடங்காத புகார்கள் இப்போது வரிசை கட்டி நிற்கிறது. தமிழில் ஒரு பழமொழி உண்டு, தான் திருடி பிறரை நம்பால் என்று சொல்வார்கள். இவளே பலருடைய வாழ்வை சூனியமாக்கியிருக்கிறாள். அரசு வேலை வாங்கி தருகிறேன் என எண்ணற்றோர்களிடம் பணம் பறித்திருக்கிறாள். ஏமாந்தவர்கள் வயிற்றில் அடித்து கொண்டு வாழ்கிறார்கள். அவளுக்கு ஏதோ ஒரு செல்வாக்கு இருக்கு, எதிர்த்து போராட முடியவில்லை என்று வேதனையோடு விம்மலோடு பேட்டி கொடுக்கிறார்கள். ஆனால் காலம் யாரையும் எப்பையும் விட்டு விடாது, தீயவர்களை விட்டு வைக்காது எனும் தர்மத்தை நிலைநிறுத்துவது போல இந்த நிகிதாவும் அவளுடைய தாயார் சிவகாமியும் ஒரே மாதிரியான இந்த குற்றங்களில் நெடுங்காலத்தில் இருந்தே ஈடுபட்டிருக்கிறார்கள். 2010-11 காலங்களிலேயே இத்தகைய புகார்கள் பதிவாகி இருக்கிறது. நாம் தொடர்ச்சியாக பல்வேறு தர்ம போதனைகளை கூறி வருகிறோம். வயதான காலத்தில் வரி வசூல் பண்ணிவிடும் இயற்கை. உடம்புல தெம்பு தினவு இருக்கிற போது இஷ்டம் போல ஆட்டம் போட்டால் இறுதி காலத்தில் எல்லாத்துக்கும் கணக்கு கேட்கும் எனும் கருத்தை ஒரு வீடியோவாக பேசியிருந்தோம். இன்றைக்கு வீல் சேர் தேவைப்படுகிற அந்த சிவகாமி அம்மாவுக்கு ஒருவேளை சிறைவாசம் கிடைக்கக்கூடும். காரணம், எப்போதோ செய்த இந்த தவறுகள் இன்றைக்கு நிற்கிறது. ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு, குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும் தெரிந்த இவர்களுடைய மோசடி முகம் இன்றைக்கு நாடு முழுதும் அம்பலப்பட்டு நிற்கிறது. அது மட்டும் இல்லாமல் அவள் திண்டுக்கல்லில் ஒரு அரசு மகளிர் கல்லூரியில் பேராசிரியராக பணி செய்கிறாள். அந்த கல்லூரி மாணவிகள் ஒரு ஆண்டுக்கு முன்பாக ஆட்சியரிடம் புகார் கொடுத்திருக்கிறார்கள். இந்த பேராசிரியர்களுடைய பிஹேவியர்ஸ், ஒரு விதமான சைக்கோ பிஹேவியர் இருக்கு, எங்களை அதீதமான மன அழுத்தத்திற்கு ஆளாக்குகிறார்கள் என்று புகார் கொடுத்திருக்கிறார்கள். அந்த நிகிதா வசித்து கொண்டிருக்கிற தெருவிலையும் பலரோடு வம்பு வழக்கு. யாரிடம் மோதினாலும் உடனே 100க்கு ஃபோன் பண்ணி காவல்துறையை முதலில் நாடி விடுவது. எதிராளியை ஏதேனும் ஒரு வகையில் துவேசிப்பது. இப்படியே அந்த அம்மாவுடைய அனுதின நடைமுறை வாழ்வு இருந்து கொண்டிருந்திருக்கிறது. கடைசியாக இந்த மடப்புறம் காளிகிட்ட போய் அங்கேயும் இதே சேட்டையை அவள் செய்திருக்கிறாள். இப்போது பல பத்திரிகையாளர்கள், புலனாய்வு நுணுக்கங்களை அறிந்தவர்கள், இந்த நிகிதா உண்மையிலேயே நகையை தொலைக்கவில்லை, அது இந்த அஜித்குமாரை ஏதோ ஒரு வகையில் துன்புறுத்த வேண்டும், அவனை அவதூறு செய்ய வேண்டும், அந்த ஆலய பணியிலிருந்து அவனை அப்புறப்படுத்த வேண்டும், அவன் மீது ஒரு அபாண்டமாக திருட்டு பட்டம் கட்டுகிற போது அவனுக்கு வேலை போய்விடும் என்கிற ஒரு எண்ணத்தினால் தான் ஒரு நகையை இழந்துவிட்ட நாடகத்தை ஆடியிருக்கிறாள் என்பதாகத்தான் பலரும் கருத்து தெரிவித்து வருகிறார்கள். அநேகமாக காளியினுடைய கடுங்கோபம் இந்த நிகிதாவும் அந்த சிவகாமியும் சேர்ந்தே ஓரிரு தினங்களில் சிறைக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் என்றும் அனுமானிக்கிறார்கள். இந்த சிறைக்கு அவள் செல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்படுமேயானால் அடுத்தடுத்து அவளை சூழ்ந்து சுற்றி இருக்கிற வழக்குகளை அடிப்படையாக வைத்து குண்டாஸ் கூட போடக்கூடிய வாய்ப்பு வரலாம் என்றும் சொல்கிறார்கள்.
காரணம், எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் அபாண்டமாக ஒரு பொய்யை கூறி அந்த பொய்யை நிஜமாக்கும் வகையில் பலரையும் தன்வசப்படுத்தி முடிவில் ஒரு அப்பாவியினுடைய உயிர் பறிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் இன்றைக்கு சகல தரப்பிலையும் காவல்துறை, அரசாங்கம் எல்லோருக்கும் ஏகப்பட்ட தலைவலி, தலைகுனிவு ஏற்பட்டிருக்கிறது. அரசியல் ரீதியான அளவில் ஒரு ஆட்டங்காணும் அளவுக்கு எல்லா பக்கமும் இவள் எறிந்த ஒரு பொய்யான புகார் பலவிதமான சலசலப்புகளையும் சேதாரங்களையும் ஏற்படுத்தி இருக்கிறது. அதனால் இந்த நிகிதா மீது அரசும் கடுமையான கோபத்தில் இருக்கிறது. அது இப்படியாக வெகு விரைவில் அவள் மீது கைது நடவடிக்கையாக மாறும் என்று அனுபவஸ்தர்கள் அனுமானித்திருக்கிறார்கள். மறுபடியும் நம்புவோம். தன்னிடம் பணி செய்த அஜித்துக்காக அந்த மடப்புறம் காளி எந்த எல்லைக்கும் செல்வாள். யாவற்றையும் தும்சம் செய்யாமல் அவளுடைய ஆவேசம் அடங்கக்கூடாது என்று அவளை பிரார்த்திப்போம். ஹரி ஓம் மகா